ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 3. முதல் கொஸ்டின், பசல் பீமா யோஜனா மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீடு திட்டம் எதுவரை நீடிக்கப்பட்டுள்ளது? 2025 to 2026. பசல் பீமா யோஜனா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2016. ரெண்டாவது கொஸ்டின், விமானங்களில் வைஃபை வசதியை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் ஏர் இந்தியா. விமானங்களில் வைஃபை வசதி அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் ஏர் இந்தியா. இது தொடர்பான மற்றொரு தகவல், இந்தியாவில் ரயில்வேவில் முதலில் வைஃபை வசதியை அறிமுகப்படுத்திவிட்ட மாநிலம் பெங்களூரு. UIDAIயின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் புவனேஷ் குமார். UDISE+ அறிக்கையின்படி பள்ளி இடைநிற்றல் விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் பீகார். பகத்சிங் நினைவு கண்காட்சி அரங்கம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? பாகிஸ்தானில் லாகூரில். பகத்சிங் நினைவு கண்காட்சி அரங்கம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? லாகூர். இது தொடர்பான தகவல், பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாண தலைநகரான லாகூரில் சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் நினைவு கண்காட்சி அரங்கம் திறக்கப்பட உள்ளது. இவர் எழுதிய கட்டுரை நான் ஏன் நாத்திகனானேன். அந்த நான் ஏன் நாத்திகனானேன் என்ற புக்கை தமிழில் மொழிபெயர்த்தவர் ப. ஜீவானந்தம். பகத்சிங் நிறுவிய அமைப்பு நவஜவன் பாரத் சபா. இவர் சாண்டர்சன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். மார்ச் 23, 1939 தூக்கிலிடப்பட்ட இடம் லாகூர். 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீசியிருப்பார். பத்வேசர் தத்துன்னு வெடிக்க செய்தவர் பட்கேத்வர் தத். இந்துலா ஜிந்தாபாத் என்ற முழக்கம் பகத்சிங்குடையது. இந்தியாவின் வருவாய்த்துறை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் புவனேஷ் குமார். அனிஷ் சௌலா. இந்தியாவின் வருவாய்த்துறை செயலராக நியமிக்க செய்யப்பட்டவர் அருணிஷ் சாவ்லா. இந்தியாவின் சராசரி குடும்ப நுகர்வு தனியார் செலவினர் எவ்வாறு அதிகரித்துள்ளது? இந்தியாவின் சராசரி குடும்ப நுகர்வு தனிநபர் செலவினம் எவ்வாறு அதிகரித்துள்ளது? 3.5%. ஸ்மார்ட் கிளாஸ் முயற்சியின் காரணமாக இந்தியாவில் சேர்க்கை விகிதம் எவ்வாறு அதிகரித்துள்ளது? 22%. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் முயற்சியின் காரணமாக இந்தியாவின் சேர்க்கை விகிதம் எவ்வாறு அதிகரித்துள்ளது? 22%. ஸ்மார்ட் கிளாஸ் மிஷன் கீழ் செயல்படுத்தப்படும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் முயற்சிகள் காரணமாக இந்தியாவில் சேர்க்கை விகிதம் 22% அதிகரித்துள்ளதாக பெங்களூர் இந்திய மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. IIMB ஃபுல் ஃபார்ம் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் மேனேஜ்மெண்ட் பெங்களூர். அதிக எண்ணிக்கையிலான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திட்டங்கள் செயல்பாட்டில் முன்னிலையுள்ள மாநிலம் கர்நாடகா. அதிக எண்ணிக்கையிலான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திட்டங்கள் செயல்பாட்டில் முன்னிலையுள்ள மாநிலம் கர்நாடகா. அதிக எண்ணிக்கையிலான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திட்டங்கள் செயல்பாட்டில் கர்நாடகா முதலிடம், ராஜஸ்தான் 2வது இடம், தமிழ்நாடு 3வது இடம். சமீபத்தில் புர்கா அணிய தடை விதித்துள்ள நாடு சுவிட்சர்லாந்து. சமீபத்தில் புர்கா அணிய தடை விதித்துள்ள நாடு சுவிட்சர்லாந்து. விருப்பு நடைமுறை பயிற்சி திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ள நாடு. விருப்ப நடைமுறை பயிற்சி திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ள நாடு அமெரிக்கா. பின்வரும் யாருக்கு கேல் ரத்னா விருது 2024 வழங்கப்பட்டுள்ளது? குகேஷ், ஹர்மன் பிரதீப் சிங், பிரவீன் குமார், மனு பக்கர். மேற்கண்ட 4 ஆப்ஷனுமே எல்லாருக்குமே கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டிற்கான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது 4 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. குகேஷ் சதுரங்கம் விளையாட்டு தொடர்புடையவர். ஹர்மன் பிரதீப் சிங் ஹாக்கி தொடர்பான விளையாட்டு வீரர். பிரவீன் குமார் பாரா ஒலிம்பிக். மனு பக்கர் துப்பாக்கிச்சூடு. தொடர்புடைய செய்திகள், இவ்விருது 1991-92 வழங்கப்பட்டு வருகிறது. குவாஷ் பிரிவில் அர்ஜுனா விருது வென்ற 2024 பெற்றவர். குவாஷ் பிரிவில் அர்ஜுனா விருது 2024 பெற்றவர் அபாய் சிங். 2024 அர்ஜுனா விருது 32 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து இவ்விருது பெற்றவர்கள் பின்வருமாறு:
துளசிமதி முருகேசன் பாரா பேட்மிண்டன், மனுஷா ராம்தாஸ் பாரா பேட்மிண்டன், நித்யஸ்ரீ சுமதி சிவன் பாரா பேட்மிண்டன், அபாய் சிங் குவாஷ் 1961ஆம் ஆண்டு முதல் விருது வழங்கப்பட்டு வருகிறது. துரோணாச்சாரியார் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது? 1985. துரோணாச்சாரியார் விருது 1985. 2024ஆம் ஆண்டிற்கான துரோணாச்சாரியார் விருது பெற்றவர்கள் சுபாஷ் ராணா, திபாலி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்வான். ப்ரோ கபடி லீக் கோப்பை 2024 வென்ற அணி ஹரியானா ஸ்டீலர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.